Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம 3-phase இண்டக்ஷன் மோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3-phase இண்டக்ஷன் மோட்டார்னால் என்னென்னு சிம்பிளாக பார்த்துட்டு போகலாம். நம்மளுக்கு மோட்டார்னால் என்னென்னு தெரியும், விச் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு. ஓகேவா? இப்போது இதில் இண்டக்ஷன் மோட்டாரோட ஒர்க் என்னென்னா, அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு ரொட்டேஷ்னல் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த டிவைஸோட பேசிக்காக இண்டக்ஷன் மோட்டார் என்ன பண்ணுது, அதுவும் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி என்னவா கன்வெர்ட் பண்ணுது, ரொட்டேஷ்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் இதில் வந்து மோட்டார் கரண்ட் வந்து ரோட்டாரில் ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகும். சப்ளை நம்ம இங்கே டைரெக்டாக கொடுக்காமலே, இது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்குறப்போ புரியும். இதோட பேஸை புரிஞ்சுக்கோங்க. லைக் மோட்டாருக்கு வந்து கரண்ட் வந்து நம்ம வந்து டைரெக்டாக கொடுக்காம ஆட்டோமேட்டிக்காக ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகும், நம்ம அதுக்கு தனியாக சப்ளைன்னு கொடுக்காம. ஓகேவா? இது வந்து ஒரு எந்த பவரில் ரன் ஆகுதுன்னா 3-phase ஏசி பவரில் ரன் ஆகுது. அதனால தான் இது பேர் வந்து 3-phase இண்டக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நம்ம இந்த யூனிட்லேயே நம்ம நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். லைக் ஜென்ரேட்டர்ஸ்க்கு பார்த்துருக்கோம், டிசி மோட்டருக்கு பார்த்துருக்கோம், சிங்க்ரனஸ் மோட்டருக்கு பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மோட்டார் ஜென்ரேட்டர்ஸோ டிசி மிஷின் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து அதோட மெயின் 2 பார்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சோஃபார் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னெல்லாம் பார்ட்ஸு, ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். அதே மாதிரி தான் இங்கே 3-phase இண்டக்ஷன் மோட்டாரில் கூட என்னெல்லாம் இருக்க போகுது கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயினாக, ஒன்று ஸ்டேட்டார், இன்னொன்று ரோட்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாரை பார்க்கலாம். ஸ்டேட்டார் இதில் எப்படி இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப், சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இது எதால் மேட் பண்ணியிருக்காங்க, மேட் ஆஃப் தின் ஸ்டீல் லேமினேஷன்ஸ். ஓகேவா? இது வந்து ஸ்மால் ஷீட்டாக ஒன்றா சேர்த்து அந்த தின் ஸ்டீல் லேமினேஷன்ஸில் இந்த ஸ்டேட்டார் பார்ட் வந்து மேட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த லேமினேஷன்ஸ் எதுக்காகனா, டு ரெடியூஸ் த ஹீட் அந்த மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு எட்டி கரண்ட் லாஸஸ் தவிர்க்கிறதுக்காக இந்த லேமினேஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த இன்னர் சர்ஃபேஸில் வந்து ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸ்லாட்ஸ் வந்து எதுக்காகனா, டு பிளேஸ் த வைண்டிங்ஸ், காயில்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்டாரில் இருக்கிற பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட்டார் எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அது லேமினேட் ஆகிருக்கு. லேமினேட் எதுக்கு ஆகிருக்குன்னா, எட்டி கரண்ட் லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் ஸ்லாட்ஸ் இருக்குது, அந்த ஸ்லாட்ஸ் எதுக்குன்னா வைண்டிங்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ஃபங்க்ஷன், ஸ்டேட்டாரோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம 3-phase ஏசி சப்ளையை கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோடனே ஸ்டேட்டார் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா, இங்கே இண்டக்ஷன் மோட்டாரில் தான் இது இருக்குது. ஸோ நம்ம கவனமாக அதை பார்க்கலாம். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதை RMFன்னு சொல்லுவோம். அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த ஸ்டேட்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, அந்த RMF வந்து எப்படி பார்த்துக்கலான்னா, ஒரு மோட்டாருக்குள்ளே ஒரு மேக்னெட் சுற்றிட்டு வர்ற மாதிரி. மேக்னெட் வந்து ஒரு மோட்டாருக்குள்ளே சுற்றிட்டு வரும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் ஆனால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டேட்டார் ஒர்க் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இதில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கிது. ஸ்டேட்டார் வந்து சப்ளை கொடுத்தோடனே அங்கே ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குதுங்கிறது தான் இதில் மெயின் பாயிண்ட். அப்புறம் இன்னொரு மெயின் பார்ட் என்னது, ரோட்டார்னாலே நம்மளுக்கு தெரியும் அது ஒரு ரொட்டேட்டிங் பார்ட். ஸ்டேட்டாருங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட், ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட். இது எங்கே இருக்க போகுது, லொக்கேட்டட் இன்சைட் த ஸ்டேட்டாருக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கும், செப்பரேட்டட் பை அன் ஏர். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரோட்டார் இருக்குது. ஒன்று ஸ்குவிரில் கேஜ் ரோட்டார், இன்னொன்று ஸ்லிப்ரிங் ஊன் ரோட்டார். ஓகேவா? ஸ்லிப்ரிங் இல்லைன்னா ஊன் ரோட்டார். ஒன்று ஸ்குவிரில் கேஜ் ரோட்டார், இன்னொன்று ஸ்லிப்ரிங் இல்லைனா ஊன் ரோட்டார். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்குவிரில் கேஜ் ரோட்டார் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதோட டயக்ராம் பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கேஜ், ஸ்குரில் உள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு கேஜ் மாதிரி இருக்கும். அதான் அதோட பேரே வந்து ஸ்குரில் கேஜ் ரோட்டார்னு வந்துச்சு. ஓகேவா? இதில் வந்து நிறைய ரோட்டார் பார்ஸ் இருக்கும்.
அது வந்து எதுக்காகனா டு பிளேஸ் த ஸ்லாட்ஸ் வைக்கிறதுக்காக. எண்ட் ஆஃப் த பாரை வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சுருப்போம். எதை வச்சுன்னா எண்ட் ரிங்ஸை வச்சு. ஓகேவா, இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளையும் இருக்காது. நம்ம 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். லைக் அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே கரண்ட் இன்டியூஸ் ஆகணும். ஸோ மெயின் பாயிண்ட் வந்து நோ எக்ஸ்டர்னல் சப்ளை இஸ் கிவன். கரண்ட் எப்படி இன்டியூஸ் ஆகுது? ஆட்டோமேட்டிக்காகவே ரோட்டார் சுற்றுறதுலேயே ஆட்டோமேட்டிக்காகவே இன்டியூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்குரில் கேஜ் ரோட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது? அது கேஜே ஸ்குரில் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அதில் நிறைய ரோட்டார் பார்ஸ் இருக்குது. அந்த பார்ஸோட எண்டை வந்து நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம் எண்ட் ரிங்ஸை வச்சு. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது? ஸ்குரிலோட கேஜ் மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் இதோட பார்ஸ். இதோட எண்ட் ரிங்ஸை இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட், இதுதான் எண்ட் ரிங்ஸ். ஓகேவா, இதோட எண்ட் ரோட்டார் பார், இது வந்து பாரு. இதோட எண்டை எப்படி என்ன பண்ணி வச்சுருக்கோம்? எண்ட் ரிங்ஸால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இதுதான் ஸ்குரில் கேஜ் ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசைன்ஸ். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா கிடையாது. இது மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா ஃபேன்ஸு, பம்ப்ஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி மோட்டார்ஸ்லாம் இந்த ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் ரோட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 2 டைப்ஸ் ஆஃப் ரோட்டாரில் இன்னொன்று என்னது? ஸ்லிப் ரிங் இல்லைனா ஊண்ட் ரோட்டார்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒன்று ஸ்குரில் கேஜ் ரோட்டார், இன்னொன்று ஸ்லிப் ரிங் இல்லைனா ஊண்ட் ரோட்டார். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட டயக்ராம் பார்க்கலாம். இதில் ரோட்டாருக்கு ஒரு 3 ஃபேஸ் வைண்டிங், ஸ்டேட்டார் மாதிரியே ரோட்டாருக்கு ஒரு 3 ஃபேஸ் வைண்டிங் சப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் அதோட எண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? ஸ்லிப் ரிங்ஸுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். அதோட எண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்லிப் ரிங்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷனை டயக்ராமாக பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த இது பார்க்குறப்ப புரியும். ப்ரஷஸ்ஸு, டச்சிங் ரிங்ஸு என்ன பண்ணுது? இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அலோ த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன், அதுக்கு அலோ பண்ணுது. யூஸ்டு வேர் ஹை ஸ்டார்டிங் டார்க், எங்கெல்லாம் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இந்த ரோட்டாரை, என்ன ரோட்டாரை? ஸ்லிப் ரிங் ரோட்டாரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோன்னா க்ரேன்ஸு, ஹாய்ஸ்ட்ஸு, எலிவேட்டர்ஸு, ஹெவி லோடு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த ஸ்லிப் ரிங் ரோட்டாரை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு வந்து 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்துருக்கோமா, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? எல்லாமே எக்ஸ்டர்னலாக ஸ்லிப் ரிங்ஸுக்கு. இதுதான் அந்த ஸ்லிப் ரிங். இதோட 3 எண்டுமே, இந்த எண்டு, இந்த சென்டரு, அதுக்கப்புறம் இந்த இது 3மே எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ஸ்லிப் ரிங்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு ஒரு ஷாஃப்ட் மூலமா. ஓகேவா, அப்புறம் இதுதான் அதோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறப்ப புரியும். இது ஸ்டேட்டாரோட வைண்டிங், இது ரோட்டாரோட வைண்டிங்லேயுமே அதே மாதிரி ஸ்டேட்டார் வைண்டிங் மாதிரியே 3 ஃபேஸாக அது பிரிஞ்சு அதோட எண்ட்ஸ் எல்லாமே ஸ்லிப் ரிங்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்குரில் கேஜ் எப்படி இருந்தது? ஒரு ஸ்குரிலோட கேஜ் மாதிரி இருந்தது இல்லையா ரோட்டாரு. இந்த ரோட்டார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 3 ஃபேஸ் சப்ளை மாதிரியே பிரிஞ்சு அதோட ஸ்லிப் ரிங்ஸில் கனெக்ட் ஆகி எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸு கொடுத்துருக்கோம் டு லிமிட் த கரண்ட். அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகுது? கரண்ட்டை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டேட்டார் பார்த்தோம். ஸ்டேட்டார்லேருந்து அதோட ஸ்டேட்டார் ஒர்க் ஆச்சுன்னா அங்கே ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோட்டார் இருக்குதுன்னு பார்த்தோம். ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட்டு. அதில் 2 டைப்பாக பிரியுது. இண்டக்ஷன் மோட்டாரில் ரோட்டார் வந்து 2 டைப்பாக பிரியுது. ஒன்று ஸ்குரில் கேஜ் ரோட்டார், இன்னொன்று ஸ்லிப் ரிங் ஆர் ஓன் ரோட்டார். இது ரெண்டும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ரோட்டாரில் 2ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்டேட்டார்னா என்ன, ஸ்டேட்டாரில் என்ன க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். இப்போது இன்னும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா இதில் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில். ஸோ அதெல்லாம் நம்ம சிம்பிளாக ஒரு டேபிளர் காலம் மாதிரி 1 லைனில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ரேம், அவுட்டர் ஃப்ரேம், பாடி. இது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வெளியிலேருந்து ஹோல்டு பண்ணுது. ஹோல்ட்ஸ் எவ்ரி திங் டுகெதர். அதுதான் அந்த ஃப்ரேமோட வேலை.
அப்புறம் பியரிங்ஸ் என்ன பண்ணுது, ஹெல்ப் த ரோட்டார் ரொட்டேட் ஸ்மூத் வித் லோ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா என்ன, அந்த உராய்வு அது இல்லாமல், எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் அது ரொட்டேட் ஆகிறதுக்கு, ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகிறதுக்கு இந்த பியரிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ஷாஃப்ட் நம்மளுக்கு தெரியும், கனெக்டட் டு த லோடு, இந்த மாதிரி இருக்கும் ஷாஃப்ட். இங்கே நம்மளுக்கு ஏதாவது ரோட்டார் இருக்கும், இது வந்து இங்கே லோடு இருக்கும், இது ரெண்டையும் சேர்க்குறது தான் இந்த ஷாஃப்ட்டு. இது வந்து ஃபேனு, கம்ப்ரெஸரு, மிஷினு இதெல்லாமே நம்மளோட லோடு, ஓகேவா, அதோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் கூலிங் ஃபேன் எதுக்கு, ஷாஃப்ட்டுக்கு மேலே இருக்கும், டு கூல் த மோட்டார், பேர்லேயே இருக்குது கூலிங் ஃபேனுன்னு. அப்புறம் எண்ட் ஷீல்டு, இது எதுக்குன்னா கவர் த மோட்டார் எண்ட்ஸ், மோட்டாரோட எண்டை கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, பியரிங்ஸை பிடிக்கிறதுக்கு. பியரிங்ஸ் எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியும், டு லோ த ஃப்ரிக்ஷன், ஓகேவா. ஸோ இந்த எண்ட் ஷீல்டு எல்லாத்தையும், இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு டேபிளர் காலம் வந்து ஒரே லைனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு லைனில் இதை நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது கூட நீங்கள் இதே மாதிரி எழுதிட்டாலே ஓகே தான். கவர் த மோட்டார் எண்ட்ஸ் அண்ட் ஹோல்ட் த பியரிங்ஸ். அப்புறம் கடைசியாக டெர்மினல் பாக்ஸ், எங்கே நம்ம இந்த 3 phase ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த டெர்மினல் பாக்ஸ். அவ்வளோதான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 phase இண்டக்ஷன் மோட்டார். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.